இங்கு பங்கு கொண்ட பெற்றோர்களை வரவேற்றதிலே மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கிறேன். தொடர்ந்து my lovable students, the students always inspiring us, how in the sense their behavior, their character, their activity எல்லாமே இதை ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லும் போது they are attracted by us, depends upon their critical thinking. எப்பெல்லாம் இந்த பள்ளி எந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறதோ அதை திறம்பட செய்வதற்காக அந்த பெற்றோர்கள் முனைப்பாக இருப்பதற்கு இந்த மாணவர்கள் அவ்வப்போது பெற்றோர்களை தயார் செய்கிறார்கள். நான் நேற்று கூட சொன்னேன். ஸோ 5 points for your parents, those will come, those who present in this occasion of this ceremony of this expo, we will go for 5 points. ஸோ உங்களெல்லாம் வர வைக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் மே நர்சரி அவங்க அம்மா நீ வந்தாலும் எனக்கு 5 பாயிண்ட் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சொன்னாங்க. அதனாலேயே ஹரிணி அம்மாவும் வந்திருக்காங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரியெல்லாம் சில பேரண்ட்ஸை வர வைக்கிறதுக்கு சில யுக்திகளை நாங்களும் கையாள வேண்டியிருக்கு. ஸோ ஐ தேங்க் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் பேரண்ட். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நமது ஆரோக்கியசாமி சார், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம், அதிலே பொறுப்பாளர்களாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் எந்தெந்த பொறுப்புகளிலே அவர்கள் இருந்து வந்தார்கள் என்பதை நீங்கள் தற்பொழுது வெல்கம் அட்ரஸில் மிக அருமையாக லக்ஷி டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், ஷி வில் எக்ஸ்பிளைன், நிறைய சொன்னாங்க. நான் இதுவரையும் அதிகமாக சார் பார்த்தது கிடையாது. சார் சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்ட்டு. பட் எனக்கு நினைவில் இல்லை. இருந்த பேரும் எங்களுடைய இந்த அழைப்பை ஒரு ஏற்று அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து கலந்து கொண்டது உண்மையிலேயே எங்களையெல்லாம் மெய்சிலிருக்க வைக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இரண்டாவதாக நமது ஆர்வமுல்லை சீதையம்மாள் கலைக்கல்லூரியிலே இயற்பியல் ஆசிரியராக, பிசிக்ஸ் அசோசியேட் ப்ரொஃபஸராக திரு டாக்டர் எம் ராமச்சந்திரன் சார் அவர்கள் விலகி வருகிறார்கள். அவர்களை அழைப்பதற்கு நாங்கள் கோபிநாத் சாரை அவர் பிரின்ஸ்பாலை அப்ரோச் பண்ணோம். சார் சொன்னாங்க, இந்த சார் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஸ்காலர் இருக்காங்க, இஸ் ஆல்சோ சயின்டிஸ்ட், நீங்கள் அவங்கள இந்த தடவை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண வைங்க, நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக பொதுவாக இந்த மானிட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ 2 பேரும் டைம் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி அந்த குழந்தைகளை ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி அவங்கள நாம் வந்து குழந்தைகிட்ட அவங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணலை. ஸோ உண்மையிலேயே ராமச்சந்திரன் சார் ஆகட்டும், ஆரோக்கிய சாமி சார் ஆகட்டும், சிரத்தை எடுத்து இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் மானிட்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதன் வகையிலே ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வளரக்கூடிய பள்ளி, வளர்ந்து விட்ட பள்ளி அல்ல. நம்ம பள்ளி துவங்கிய உடனேயே 2019 ஜூன் மாதம் துவங்கிய உடனேயே ஒரு பெரிய பிளான்லாம் கிடையாது. இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சும்மா ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆர்குமெண்ட்ல பிறந்தது தான் இந்த பள்ளி. ஒரு பெருசாக நம்ம ஒன்றும் பிளான் பண்ணலை. அப்போ ஒரு இன்சிடென்ட்டாக ஒரு சம்பவம் நடக்கும்போது ஓகே இனிமேல் நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பித்தோம். ஆரம்பித்த உடனேயே வரக்கூடிய 2வது 3வது ஆண்டுகளிலே கோவிட்டால் பாதிக்கப்பட்டோம், எல்லோரும் பாதிக்கப்பட்டோம். ஸோ நமது பள்ளியும் முடக்கப்பட்டது. அந்த தருணத்தில் பெற்றோர்கள் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம்னா ஸ்ரீவித்ரா, ஜெயபிரியன், இப்போ கிளாஸ் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் கரெக்டாக, ஜெயபிரியன் மேம் 3rd, ஜனப்பிரியன் ஸ்ரீவித்ரா கிளாஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ அவர்கள் எல்கேஜி நம்ம இங்கே ஜாயின் பண்ணாங்க.
ஸோ லாஸ்ட் fourth year. திஸ் இஸ் த 5th இயர். அவங்க ஜாயின் பண்ணாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பார்க்கும்போதும் சரி, புதிதாக அவங்க சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ கோ 2-3 இயர்ஸ், ஒரு 2-3 ஆண்டுகள் எங்களோட பயணிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் நிச்சயமாக ஒரு சரியான ட்ராக்கு வந்துவிட முடியும். ஸோ சார்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்பவுமே ஒரு கெஸ்ட்டு வந்தால் இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த ஸ்கூலில் வாட் வி ஆர் டூயிங், வாட் வி ஆர் ப்ரொமோட்டிங், ஹவு வி ஆர் எஜுகேட்டிங் த எஜுகேஷன், ஹவு வி ஆர் என்ரிச்சிங் த அகாடமிக்ஸ், ஹவு இன்னும் சொல்லப்போனால் ஹவு வி ஆர் மேக்கிங் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பியாண்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒன்ஸ் இன் மந்த் அதை வந்து ஸ்கூல்லேயே பியாண்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ நம்ம பண்ணி இருக்க போதிலும் சில பேரண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் அவேர்னஸ். தே டோன்ட் ஹேவ் அவேர்னஸ். அதை பற்றி கொஞ்சம் தெரியாமே இருக்காங்க. அது மன வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ வரக்கூடிய காலங்களிலே அகாடமிக்ஸோடு சேர்ந்தது தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் SOP makes the students as a full man. So try to understand. So this is the expo. Last time நம்ம பண்ணும்போது சயின்ஸ் எக்ஸ்போன்னு ஒன்று பண்ணோம். நான் இருக்கா, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போ பண்ணோம். இப்போ டைம் கொஞ்சம் ஷெடியூல் கம்மியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ டுகெதராக மேக்ஸ் சயின்ஸே வச்சிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் டீச்சரு, சோசியல் டீச்சர்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லையா, நாங்கள் பாடம் மட்டும் தான் நடத்துகிறோமா, நாங்கள் மாணவர்களுக்கு அவங்களுடைய திறமைகளை, அவங்களுடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கும்படியாக அதனால தான் அதை எக்ஸ்போ நம்ம கன்வெர்ட் பண்ணோம். We couldn't specify as a science expo, mathematics expo, subjects expo நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் இந்த எக்ஸ்போ என்ன சொல்லுது, நீங்களே ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட பேரண்ட் நம்ம பண்ணுறோம். அப்போதைக்கு ஏன்னா நம்ம சரியான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்போஸில் லாஸ்ட் இயர் நம்ம எக்ஸ்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில பேக்கேஜஸ் நம்ம கொடுத்து அதில் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மாடலை கிரியேட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் இங்கே இருந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும். இந்த வருஷம் அதை எராடிகேட் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்வரி மெட்டீரியல் தே ப்ரொக்யூர், ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ் தே ப்ரொக்யூர், அவங்களே ப்ரொக்யூர் பண்ணி உங்களை நர்ச்சர் பண்ணிப்பாங்க. நர்ச்சர்னா ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அவங்க பண்ணி உங்கள்கிட்ட வந்து அதை உட்காந்து உருவாக்கி செய்திருப்பாங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட் அண்ட் பார்ஷியலி பேரண்ட்ஸ் ஆல்சோ அக்கமடேட்டிங் இன் திஸ் எக்ஸ்போ. எப்படி இந்த ஃப்ரைடேஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதில் எப்படி இன்வால்மெண்ட்டாக இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு சப்சிக்வெண்ட்லி இந்த எக்ஸ்போஸ்லையும் ஒரு இன்வால்மெண்ட்டாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பேரண்ட்ஸு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ தேங்க் டு த பர்டிகுலர் பேரண்ட்ஸ். ஸோ திஸ் லீட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். Foster creativity, involving the students in project based ஒரு இன்வால்மெண்ட். மற்ற இடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஃபோஸ்டர் கிரியேட்டிவிட்டி தான். இந்த ஃபோஸ்டர் இன்வால்மெண்ட் என்ன இன்வால்மெண்ட், ஒரு தீம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய புக்ஸே ஒரு நார்மல் புக்ஸ் கிடையாது, ஒரு தீமேட்டிக் சிலபஸ் புக்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுக்கும் போது இதுக்கு முதல் அடுத்த வருஷம் செயல்படுறது இப்போ உட்காந்து பிளான் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம கொண்டு வர போகிறோங்கிறது வி ஆர் ஒர்க்கிங் ட்ரை பண்ணுறோம். இதே லாஸ்ட் இயர் நாங்கள் ஒர்க் பண்ணோம். கிளாஸ் கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு பேஸில் தான் இந்த புக்கை கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்டகிரேட்டட் சொல்யூஷன் இந்த சவுத் தமிழ்நாட்டிலே இல்லை. அப்போ சவுத் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும்னா ஒரு இன்டகிரேட்டட் சொல்யூஷன் கொடுத்தோம். அதையே தீமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணோம், கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ணோம்.
நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். சார் பயந்துட்டே சொன்னாங்க சார் அழுதுகிட்டே சொன்னாங்க சார் இப்போ சொல்லும்போது கையெல்லாம் நடந்துச்சு சார், இப்படியெல்லாம் சில பேரண்ட்ஸ் வந்து சொல்றீங்க பார்த்தோம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இது போல உள்ள ப்ரோக்ராம்ஸ் நம்ம செய்யலாம். இது எராடிகேட் ஆகணும். இது வந்து அவங்க வந்து பய உணர்வு போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் தேட்டர், யூ ஹாவ் டு இன்வால்வ் ஒரு சில்ட்ரன் இன் தேட்டர் டே. ஒரு தேட்டர் டே எத்தனை நடத்திப்போம் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தெரியல. தேட்டர் டே நடத்துடைய நோக்கமே அவனுக்கு கூச்சம் போனதுக்காக. தேட்டர் டே என்னன்னு நான் இப்போ சொல்ல போறது, நாளைக்கு நீங்க உங்களுடைய டைரியில பையன் கேட்டாவது நீங்க எழுதி அனுப்புறீங்க. வாட் இஸ் தேட்டர் டே? திஸ் இஸ் தி क्वेश्चन ஃபார் யூ. நீங்க இதை எழுதி நீங்க அனுப்பணும். ஏன்னா நாங்களே கஷ்டப்படக்கூடாதுல்ல. நீங்களும் உங்க சைட்ல நீங்க எப்படி இதை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, ஒரு எஃபோர்ட் இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் போடும்போது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியும் என்ன இந்த ஸ்கூல் செய்யுதுன்னு தெரியாமையே வருஷங்களும் நாட்களும் போயிடக்கூடாது. ஸோ ட்ரைன் வர்றதுக்கு இது பெரிய ஒரு விழாவாக கூட கொண்டாட திட்டமிடலாம் என்று எழுதியிருக்கிறேன். ஸோ தேர்தல் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத பொறுத்து அதுக்கு போகலாம் என்று பார்க்குறேன். ஸோ கான்ஃபிடன்ஸ் பில்டிங் த கான்ஃபிடன்ஸ் நம்மளால முடியும். இந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்லுது, ஒவ்வொரு குழந்தைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லியாச்சு, ஹேண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லுது, பில்டிங் கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியத்தை ஏற்படுத்துதா இல்லையா? நம்மளால முடியும். இன்னைக்கு லீவ் போட கேட்டவங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் யாருக்கும் லீவ் கிடையாது. மேபி ஒன்றா போயிடும். ஸோ எல்லாரும் மோஸ்ட்லி 90% elements இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் inspiring interest means captivate and ignite curiosity in the students. ஸோ இது என்ன சொல்றது, டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசுகிறோம், இன்ஜினியரிங் ஸ்கில்லை பற்றி பேசுகிறோம், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லை பற்றி பேசுகிறோம், சயின்ஸ் ஸ்கில்லை பற்றி பேசுகிறோம். இதெல்லாமே வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து டுகெதர். அதுதான் ஸ்டெம் லேப்ல we want to introduce the STEM lab. STEM labனா அதான் சார் சொல்லியிருக்கோம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இந்த லேப்ல வந்து இதுக்கான கம்பெனிஸ் வந்து டைப் பேசிட்டு இருக்கோம். ஸோ சப்சிக்வெண்ட்லி இந்த மந்த் எண்ட் மார்ச்லேயே யூ வில் பிளேஸ் த STEM lab. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு இன்வென்ஷன், ஒரு ஐடியா ஒன்றும் நான் விடலை. பையனே ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம ஒன்றும் வரல. ஸோ டுகெதர் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ராக்டிங். அவங்க என்ன புக்கில் இருக்கோ அதை மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்பிளேவாக கொண்டாந்துருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த புக் நம்ம வரணும்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ we need to empower the children by means of technology. ஸோ டெக்னாலஜி நம்ம வரும்போது நம்ம எல்எம்எஸ்ஸை பார்க்கறதே இல்லை. எல்எம்எஸ்க்கு ஒன்று இருக்குது, டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வீடியோஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறோம். என்ன குட் பேட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அப்பார்ட் ஃப்ரம் த கொஸ்டின்ஸு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 10 கொஸ்டின் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு 10 கொஸ்டின் பிரிண்ட் பண்ண மாட்டோம், புக்கு எவ்வளோ வருஷம் வந்துடும். ஸோ அந்த 10 கொஸ்டின் அடிஷ்னலாக 10 கொஸ்டினாக 20 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடுவோம், அது எல்எம்எஸ்ல இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணணும். யூ ஆர் பேயிங் ஃபார் தட். நீங்கள் அதுக்கும் பணம் கொடுத்து தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து இந்த இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் நம்ம பண்ணுறோம். வெறும் புக்கை மட்டும் வாங்கினா 1500 2000 முடிஞ்சிடும். பட் யூ ஆர் பேயிங் 3000 3500 4000 like that you are paying. So kindly engage with the students with the 360 degree. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் என்கேஜ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். சில பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கல்ச்சரல்ஸில் வரதே கிடையாது. அப்போ என்ன ஆகும், அவங்கள நம்ம தயார் பண்ணும்போது அந்த குழந்தைகள் நம்ம அம்மா இல்லையே, நம்ம பெற்றோர்கள் இல்லையே, அவங்க ஏங்குறாங்க. ஸோ நீங்களும் இன்வால்மெண்ட்டாக குழந்தைகளோட அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கிரியேட் த ரைட் ஹியூமன் பீயிங், ரைட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த எக்ஸ்போவை பொறுத்தளவில் என்ன சார் பார்த்தாங்க, எப்படி அவங்க மானிட்டர் பண்ணாங்க, அதில் வந்து வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெறாதவர்கள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. யார்
ஸோ பெட்டர்மெண்ட்டாக எந்த இடத்துல குழந்தைங்க லேக்கிங் ஆகிறாங்கிறத பார்த்து ஸோ ட்ரை டு பிரிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரைட் ட்ராக். ஸோ வரக்கூடிய காலங்கள்லையும் அவங்கள வந்து நம்ம சிறப்பாக தயார் பண்ணுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு செய்தியாக சொல்லுங்கள், நிகழ்ச்சி முடிந்த பிறகு லஞ்ச் முடிந்த பிறகு ஸோ மீடியா பீப்புள்ஸ் வந்து அந்த குழந்தைகளை வீடியோ பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அது செலக்டடாக ஒரு 4-5 பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களும் அதை என்டர்டெயின் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து வைக்கும் இந்த அருகில் உள்ள பள்ளியில் வந்த மாணவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காலத்தில் எப்பேற்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் இதை விட பெற்றா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மீண்டும் சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அறிவியல் சுயசார்பிற்கு இந்த அருமையான எக்ஸ்போவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய சேர்மன் திருமிகு சுலைமான் பாதுஷா அவர்களுக்கும், இந்த எக்ஸ்போவில் நடுவராக பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அப்சா கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும், இந்த ஒரு சிறப்பான ஒரு அமர்வை சிறப்பாக ஏற்படுத்தி இந்த பள்ளியில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய முதல்வர் இமாம் அவர்களுக்கும், இந்த திரளாக கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான அறிவியல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே இந்த நாள் வந்து சிறப்பான நாள். ஏனென்றால் பிள்ளைகளினுடைய படைப்பாற்றலை உங்களுக்கெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான ஏற்பாட்டை இந்த நிர்வாகம் செய்து கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ பட்டங்கள் பெற்றிருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சபையில் பேச சொன்னால் பேசுவதற்கு ரொம்ப தயங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் 1 முதல் 8 வரை இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவ்வளவு அழகாக அற்புதமாக தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து எந்த விதமான பயமும் அச்சமும் இன்றி இன்றைக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இன்றைக்கு அரசும் அதை தான் எதிர்பார்க்கிறது. படிப்பதை விட அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய திறன்களை வெளிக்கொணர வேண்டும். அந்த திறனை வெளிக்கொணர்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அறிவானது நமக்கு வந்து சேரும் என்பதுதான் உண்மை. அண்மையில் கூட ஏற்காட்டில் மாடல்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு 5 நாட்கள் பயிற்சிக்காக சென்றிருந்த போது அங்கு வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் வந்து அதை எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. அப்போ நான் வந்து நம்முடைய பள்ளியினுடைய சேர்மனோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு இதயம் அப்படின்னு சொன்னால் அந்த இதயத்தில் ஃபிசிக்ஸ் எப்படி கோஆர்டினேட் ஆகுது, எப்படி கெமிஸ்ட்ரி கோஆர்டினேட் ஆகுது, பயாலஜி எப்படி கோஆர்டினேட் ஆகுது. அப்போ ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கற்றலை இன்றைக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அத்தகைய ஒரு கல்வியை இந்த நிறுவனமானது ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இன்றைக்கு உங்களுடைய சேர்மனை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டும். பாராட்டுகள் சார். தமிழக அரசு இப்போதான் அந்த ஒரு ஐடியாவுக்கே வருது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் தமிழகத்தில் படிக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த கல்வியை கொடுப்பது, அதற்கு எந்த நாட்டினுடைய கல்வியானது ஒத்து வருகிறது அப்படின்னு சொல்லும்போது அது சிங்கப்பூர் கல்வி. அந்த டெக்ஸ்ட்டை நானும் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு அற்புதமான டெக்ஸ்ட். எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ். சப்ஜெக்ட் கான்செப்ட் இருக்கும், கான்செப்டோடு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆக்டிவிட்டி, இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, குரூப்பாக ஆக்டிவிட்டி செய்யக்கூடியது இருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து கற்றலை வந்து நம்ம மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல நம்முடைய பள்ளியானது அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக செய்திருக்கின்றது. அந்த வகையில் ஒரு சில நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை பற்றியும்
எல்லா குழந்தைகளும் அறிவியல் கற்கின்றார்கள். ஆனால் எல்லா குழந்தைகள்கிட்டையும் அந்த அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் கண்ணோட்டம், அறிவியல் பார்வை இருக்கின்றதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பெரியவர்களாகிய நமக்கும் அந்த அறிவியல் பார்வையானது இல்லை. யார் யாரெல்லாம் ஒரு பொருளை அறிவியல் பார்வையோடு உற்று நோக்கி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சாதனை படைத்திருக்கிறார்கள். எனவேதான் இந்திய அரசும் இன்றைக்கு தன்னுடைய அரசியல் சாசனத்தினுடைய அந்த பிரிவுல சொல்லியிருக்க 51A ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அறிவியலை நம்ம அறிவியல் பார்வை என்பதும் அறிவியல் கண்ணோட்டம் என்பதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடியது அவர்களுடைய கண்டிப்பான கடமை அப்படின்னு சொல்லி. அதுதான் ஜவஹர்லால் நேரு, நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூட தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கார். அறிவியல் என்பது ஒரு வாழ்வுக்கான வழிமுறை. அறிவியல் என்பது ஒரு வாழ்வுக்கான வாழ்வியல் வழிமுறை. அந்த அறிவியல் என்பது அறிவியல் பார்வையாக மாற வேண்டும். அந்த அறிவியல் பார்வை ஏன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அறிவியல் என்பது உண்மையை உறக்க சொல்லக்கூடியது. ஏன்னா அறிவியல்ல எதுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மைதான் இருக்கு. அது வாழ்வியல் தத்துவம். நம்முடைய பிள்ளைகள் அறிவியலை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் உண்மையை தான் சொல்லும். ஏன் அப்படின்னு சொன்னா அறிவியல்ல தான் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கு விடை கிடைக்கும். அந்த விடை கிடைச்சிச்சுன்னா அது உண்மை உள்ளதாக இருக்கும். அப்ப நாம் எந்த நேரத்திலையும் உண்மையான கருத்துக்களை மட்டும்தான் இன்றைக்கு நம்ப வேண்டும், அதை வாழ்க்கையில் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாடு செல்லக்கூடிய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. மூட நம்பிக்கைகளில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இன்றைக்கு இந்த அரசும் எடுத்து செல்கின்றது. அதையெல்லாம் நேர்படுத்தக்கூடிய வழியில் அறிவியல் இயக்கங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு பணியில அறிவியல் இயக்கமானது பல்வேறு தேர்வுகளையும் பல்வேறு வினாடி வினா போட்டிகளையும் புத்தக திருவிழாக்களையும் அறிவு சார்ந்த உலகத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை கூறி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். அதே சமயம் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு என்னுடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. அதை விட அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களினுடைய எஃபர்ட் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி. Respected chairman of this school, Mr. Sulaiman Balusa sir, and our principal, my student Imam sir, and also chief guest of address Sri Arogya Swami sir, and teachers, parents and students. Good afternoon to everyone. So in the science exhibition நாங்கள் சயின்ஸ் போகிறது அடிக்கடி வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவோம். ஸோ அதில் இருந்ததை காட்டியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல எந்தூசியாஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அருமையான ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி பேசிக்ஸ் ஐடியாஸும் நான் இன்ட்ராக்ட் பண்ணேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்லையும். எந்த ஆரிஜின் எதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இப்போ காலையில் சுலைமான் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு இதுதான் சார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத இந்த பீப்புள்ஸ் விட்னஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே நீங்கள் ஃபியூச்சரில் இதே ஐடியாஸை கொஞ்சம் பெருசுபடுத்தி கொண்டு போயிட்டு, ஸோ சாதாரண இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இனோவேஷன் புதுமையான ஐடியான்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இனோவேஷன் என்னென்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலை நம்ம எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணணும், அதுதான் இனோவேஷன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எங்கள் சயின்ஸில் சொல்லுவோம் லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தாமரை தண்ணியில் இலை ஒட்டாது. தாமரை இலையில தண்ணி ஒட்டாது. ஸோ இது நமக்கு தெரியும். அதில் ஒரு சயின்ஸ் இருக்கு. அதில் என்ன அப்படின்னா அந்த சூப்பர் ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் அப்படின்ற ஒரு சயின்ஸ் வந்தது. அது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இலையோட மேற்புறத்துக்கும் தண்ணிக்கு இடையில கூடிய அந்த இன்க்ளைண்ட் ஆங்கிள் 135 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா
அந்த நேச்சர் வந்து சூப்பர் ஹைட்ரோஃபோபிக் நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இது சாதாரண ஈவெண்ட், நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஈவெண்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நிறைய பெரிய டால் பில்டிங்ஸ், கார்ஸ் இதில் புறமே வடிவமைக்கிறது வந்து இன்க்ளைன் ஆகிட்டு 135 டிகிரியில் வடிவமைப்பாங்க. ஸோ அதனால பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆகாமல் ரொம்ப நாளுக்கு இருக்கும். ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சா போதும், மோர் தென் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் கூட அந்த ஃபேடிங் இருக்காது. ஸோ இது ஒரு பேசிக் சயின்ஸ் தான். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சயின்டிஃபிக் தாக்கம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவோம் நாங்கள். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ங்கிறது நம்ம சாதாரணமாக அந்த என்ன அந்த ஃபெதரில் வந்து ஒரு சில ஃபோட்டானிக் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அது வந்து நேனோ சைஸில் இருக்கும். நேனோங்கிறது என்னன்னா சைஸில் சின்ன பார்ட்டிகள், ஃபோட்டானிக் கிறிஸ்டல்ஸ். இப்போ ஆக்சுவலாக சன்லைட் அதில் படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஏதாவது மெட்டீரியல் வந்து சன்லைட்டை அலோவ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எதிரொலிக்கும். அந்த எதிரொலிக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன் உள்ள கண்ட்ரீஸில் கூட நம்ம அந்த ஃபோட்டானிக் கிறிஸ்டல்ஸை டிசைன் பண்ணி அங்கங்கே அந்த ஃபெதரில் ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிற மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து அந்த சிட்டி வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இது மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சயின்ஸ் ஆகுது. சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்ம பேசிக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே அறிவியல் இருக்குது. நம்ம காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய சயின்ஸை நம்ம வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கோம். இதில் ஈவன் நம்ம பார்க்கறது ஒரு சயின்ஸ் தான், பேசுறது ஒரு சயின்டிஃபிக் திங்ஸ், கேட்கறது ஒரு சயின்ஸ் இல்லையா? ஸோ எவ்ரி ஈவெண்ட் இஸ் பேசிக்லி கனெக்டட் வித் சயின்ஸ் கான்செப்ட்ஸ். நடக்கிறது பார்த்தீங்களா, நடக்கிறது கூட ஒரு சயின்ஸ். ஸோ பார்க்கறது, விஷுவலைசேஷன், நடக்கிறது எல்லாத்துலேயும் சயின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சாரோட பாதையில் அழகாக மோட்டிவேட் பண்ணாங்க. ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வருவாங்க. ஒரு 10 இயர்ஸ் வச்சு இதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ நம்ம ஏரியாவில் சார் சொன்னாங்க, சவுத் தமிழ்நாடுலேயே சவுத் இந்தியாவிலேயே நம்ம ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நார்மலாக இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இந்த பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் பெஸ்ட். அந்த பிரெயின் டீச்சர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து காலையில் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டீச்சர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஹைலி அப்ரிசியேட்டட். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நல்ல கேர் எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கணும். ஸோ சில ஸ்பெஷல் சைல்டு இருந்தாங்க, அவங்களுமே ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஸோ ஸ்பெஷல் சைல்டு போது சின்ன ஞாபகம் வருது. ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவர் 10 வயசு வரைக்கும் அவரால் பேச முடியாது. அந்த பசங்க வந்து நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம அந்த கிரேட் சயின்டிஸ்ட் வேற லெவலில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஐன்ஸ்டைன் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு புரட்சியை உருவாக்குவார். வந்து அவர் ஸ்பெஷல் சைல்டு. ஏன்னா அவரால் வந்து மெயினாக வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் கோஸ் டு அவர் பேரண்ட்ஸ். ஐன்ஸ்டீனோட பேரண்ட்ஸ் தான் செய்வோம். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஐன்ஸ்டீனோட தியரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பசங்க படிக்கிறாங்க. பட் பேசிக்கலி ஹி இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. அதனால நம்ம வளர்க்குற விதம் தான், நம்ம மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதம் தான் நல்லபடியாக கொண்டு வாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பேரண்டிங். பேரண்டிங்கிறது ஒரு கலை. பேரண்டிங்கிறது எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கேன், நான் அதை வளர்க்குறதுங்கிறது ஒரு கலை. ஸோ அந்த லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் யூ ஆல்வேஸ். ஓகே, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கிடைக்கணும்னா நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவங்க எல்லா விஷயத்துலையுமே இதெல்லாம் பண்ணுங்க, எல்லா வருஷமாக பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி இன்சஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்பீச்சை கேட்கும்போது ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சைடோட க்ரோத் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹாப்பி ஃபியூச்சர் லைஃப்.
ஹரிணி நாச்சியார் கிரேட் 5 முதலிடத்தையும், மதர்னா கிரேட் 4ல மதர்னா 2ஆம் இடத்தையும் பெற்று சிறப்பு செய்கிறார்கள். இவர் வா
Just a minute.